அன்பின் ஆண்டவரே, மணமகன நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தைகளை தாரும். உம்முடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும், உம்முடைய வார்த்தையின் மீது ஆவலாக இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் எங்கள் அனைவரிலும் உருவாக்கிடலாம். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சூழலை உங்களை யாவரையும் ஆண்டுடைய திருப்பையில் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டுடைய கரங்களிலிருந்து அருளும் அமைதியும் உடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய வாரத்திலும் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் பாராட்டுவாராக. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி இந்த நாள் இறையியல் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டே என்று சொல்லி இந்த நாள் அழைக்கப்படுகிறது. இறையியல் கல்வி, ஆங்கிலத்தில் தியாலஜி என்று சொல்லி அழைப்பார். தியாலஜி என்று சொன்னால் எ ஸ்டடி அபவுட் காட், கடவுளை பற்றிய புரிதல். கடவுள் மனுக்குலத்திற்கு தம்மை ஒவ்வொரு தலைமுறையிலும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே கடவுளை ஒவ்வொரு தலைமுறையினர் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை தான் இந்த திருமறையிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றின் வாயிலாக கடவுள் எப்படி அந்த மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அதன் அடிப்படையில் ஆண்டவரை நாமும் நம்முடைய தலைமுறையிலே புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். இறையியல் கல்வி என்பது முழு நேர பணியாளர்களுக்கு மாத்திரமல்ல, ஆயர்களுக்கு மாத்திரமல்ல, பேராயர்களுக்கு மாத்திரமல்ல, நற்செய்தி பணியாளர்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து இறை மக்களுக்கும் உரியது என்கிற சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இறை மக்களும் கடவுளுடைய வார்த்தையை இணைந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறையியல் கல்விதான் நம்மை ஒரு முழு மனதோடு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு முழு மாற்றத்திற்கு அடிகோல செய்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஒருவேளை நம்முடைய முன்னாள் பேராயர் தேவ சகாயம் அவர்கள் இதன் அடிப்படையில் தான் லைட் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வேறு. அது ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்று சொன்னால் லைட்டி எஜுகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன், லைட்டி இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன், இறையியல் மக்களுக்கான ஒரு முழு மாற்றத்திற்கான கல்வி நிறுவனமாக அது ஏற்படுத்தப்பட்டது. என்று சொன்னால் இறையியல் என்பது இறை மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய பேராயத்திலே லே போர்டு வாரியத்தின் வழியாக பல சர்டிஃபிகேட் கோர்சஸ், சான்றிதழ் வகுப்புகள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இறை மக்களும் இறையில் கல்வியின் அடிப்படையிலே கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே 1910 எடின்பரோ என்கிற இடத்துல வேர்ல்ட் மிஷனரி மூவ்மெண்ட் உடைய மாநாடு ஒன்று நடைபெற்றது. இன்றைக்கு உலகம் முழுவதும் திருச்சபைகள் ஒன்றிப்பு வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில், நற்செய்தி பணி அறிவிக்கக்கூடிய நாடுகளில் இறையியல் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த இறையியல் கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து இறையியல் படிப்புகள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இல்லையா? ஒரு ஆயர் பயிற்சிக்கு இல்லையா எத்தனை ஆண்டுகள் பயிற்சி? 3.5 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 3.5 ஆண்டுகள். சரி, 6 மாதம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபீல்டு ட்ரைனிங்காக அனுப்புவாங்க. இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் த தியாலஜிக்கல் சிஸ்டம். இந்த 3.5 ஆண்டுகள் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? ஏன் 3 ஆண்டுகள் எடுத்தாங்க? ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 3.5 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த 3.5 ஆண்டுகள் பயிற்சி என்பதை 2000 வருஷமாக அதை யோசிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இறையியல் கல்வி ஏற்படுத்தப்பட்டது. அதை ஏற்படுத்தி டிசைன் பண்ணவர் யார்? வில்லியம் கேரி, வில்லியம் மார்ஷ்மேன், 3 பேர் இணைந்து செராம்பூர் மூவர் என்று சொல்லி வரலாற்றில் அழைக்கப்படுவார்கள். அவர் தான் மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் என்ற இடத்துல பணி செய்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இறையியல் கல்வியை ஏற்படுத்தி அதை 3.5 ஆண்டுகள் என்று வடிவமைத்து அதன் அடிப்படையில் இந்த பயிற்சிகளை ஏற்படுத்தியது வில்லியம் கேரி தலைமையிலான மூவர் குழு. அதுதான் இன்றளவும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். அது ஆத்தரைஸ்டு இன்ஸ்டியூட் இன் இந்தியா. அந்த செராம்பூர் பல்கலைக்கழகத்தின் வழியாக, அந்த டிபார்ட்மெண்ட் தியாலஜியின் வழியாக கொடுக்கப்படுகின்ற பட்டப்படிப்புகள் தான்
இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மையான படிப்புகளாக சொல்லப்படுகிறது. இதெல்லாமே பைபிள் அடிப்படையில் தான். கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு எத்தனை வயசு? 12 வயது. ஏன் 12 வயசு வச்சாங்க? இயேசு கிறிஸ்து 12 வயதில் எங்கே போய் பேசினார்? எருசலேம் ஆலயத்திலே சென்று கடவுளை பற்றி அங்கிருந்த பரிசேயரோடு சமய தலைவரோடு விவாதித்தார். அப்போ 12 வயசில் ஒருத்தருக்கு என்ன வருது? கடவுளை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வருது. நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா 18 வயசுக்கு மேலே கிளாஸ் எடுக்க முடியல. அதனால் 12 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே முடிச்சுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? 5இல் வளையாதது நீங்களே சொல்கிறீங்க, நான் சொல்லாத, இல்லையா? அதனால தான் 12 வயது என்பதை வைத்து இதெல்லாமே பைபிள் ரிலேட்டட், திருமறையின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்துடைய வாழ்வின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது தான். எனவே நாம் கூட நம்முடைய பிள்ளைங்களை 12 வயதில் ரோமன் சர்ச்சில் அதை சரியாக பின்பற்றுவாங்க. 12 வயது நிரம்பிய பிள்ளைகளுக்கு அந்த புது நன்மை என்பதை வழங்குவார்கள். இது எல்லாமே எதன் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் இறையியல் கல்வியின் அடிப்படையிலே வருகிறது. அடுத்து வில்லியம் கேட்பி ஆரம்பித்து தான் இன்றைக்கி நம்ம படித்து கொண்டு வருகிறோம். எனவே திருச்சபையினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவோமானால் இந்த இறையியல் கல்வியை தான் திருச்சபையினுடைய ஒரு முதுகெலும்பு என்று சொல்லி நாம் சொல்லலாம். நன்கு இறையியல் கல்வியின் வழியாக கடவுளை உணர்ந்து கொண்டவர்கள் தவறான போதனைகளுக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ளலாம், உறுதியோடு நிற்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். கடவுளை பற்றிய புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி? ஒரே பைபிள், ஒரே ஆண்டவர், ஆனால் நம்ம டினாமினேஷனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, இல்லையா? அங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா இருக்குது. ஹோட்டல் மாதிரி மாற்றிட்டோம் சர்ச்சஸை. இங்கே இல்லைன்னா அங்கே, அங்கே இல்லைன்னா இங்கே. என்ன காரணம்னா இறையிலை பற்றிய புரிதல் இல்லை. கடவுளை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யலை. வேறு ஒருவர் மூலமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமே தவிர நம்முடைய சுய அனுபவத்தின் வழியாக எவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதன் வழியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், இல்லையா? ஒரு டாக்டர் கிட்ட போகிறோன்னா கூட என்ன யோசிக்கிறோம்? இன்றைக்கி ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு பார்க்குறோம், இல்லையா? அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவர் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். வெறும் எம்பிபிஎஸ்க்கெல்லாம் இன்றைக்கி யாரும் பார்க்குறது இல்லை. சாதாரண மக்கள் கூட அந்த தெளிவு வந்துடுச்சு. அப்போ இன்றைக்கி ஒரு இறையியல் கல்வியை ஒருவர் நடத்துகின்றார் அல்லது திருமறையிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் என்ன படிச்சிருக்கிறார், அப்படி தகுதி என்ன என்பதை குறித்து நம்ம எந்த நேரத்திலையும் யோசிக்கிறது இல்லை. 10வது படிச்சிருக்கிறேன், பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா போவோமா, அதிலெல்லாம் கவனமாக இருக்கிறோம், இல்லையா? ஆனால் ஒருத்தர் நமக்கு திருமுறையை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால் திருமுறையை குறித்த அவருடைய அறிவு என்ன, அவருடைய தகுதி என்ன, திருமுறையை அவர் படிச்சிருக்கிறாரா, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இட்ஸ் அ டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேராக தமிழ் மொழியில் எழுதப்பட்டதல்ல. எந்த மொழியில் எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. எங்கே இருக்குன்னா பைபிளே இருக்குது. முதல் பேஜை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வச்சிருக்கிற பைபிளில். இது எபிரேய மொழியிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. 2வது புதிய ஏற்பாடு எந்த மொழி? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா கிரேக்கருடைய ஆட்சி அப்போ இருந்துச்சு. அதனால் எல்லாமே கம்பல்சரி கிரேக்க மொழி படிக்கணும். கிரேக்க ஆட்சி, கிரேக்க மன்னர் யார்? அவர் சிறந்த மன்னர் ஒருத்தர் இருந்தார், மகா அலெக்சாண்டர் கிரேட் என்று சொல்வார்கள். அவங்க உலகம் முழுவதையும் தன்னுடைய கையில் கொண்டு வர முயற்சி செய்தார். அப்போ ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி என்பதை ஏற்படுத்தினார். அதனால் எபிரேய மொழியில் இந்த திருமறையை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்த்து விட்டு அதை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தது? யார் ஆட்சியில் இருந்தது? ரோமர்கள், இல்லை? அதனால தான் அவங்களுடைய தண்டனை தான் சிலுவை மரணம். ரோமருடைய மொழி லத்தீன் மொழி. இந்த 3 மொழியில் தான் திருமறை இருந்துச்சு. நான் தான் சிரிக்கணும் உங்களை பார்த்து. எபிரேய மொழி, இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நீங்கள் யாருமே போகல அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிளாஸில் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆசிரியர் எபினேசன் ஒரு ஐயர் இருந்தார், என்சிசியில் இப்போ டைரக்டர். எப்படி கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. உட்காரோம், நாங்கள் 40 பேர் போவோம் கிளாஸுக்கு.
ஏதாவது கேட்பார், ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஆள் நான் தான் பேசுவேன். 10 நிமிஷம் கூட இருக்காது, போயிடுங்கன்னுவார். விளையாத நிலத்தில் விதைச்சி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டுவார். சரி சொல்லிட்டார், சீக்கிரம் கிளம்புனா என்ன வண்டி உட்கார வைப்பார். எனக்கு வண்டி 1/2 hour 30 minutes இண்டிவிஜுவலாக நடக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாமே நம்ம ஞாயிறு பள்ளியின் மூலமாக திடப்படுத்தல் வகுப்பு, கிட்டத்தட்ட 15 பாடங்கள், 6 மாத கோர்ஸ். அது சினாடு தனியாக அதுக்கு புக்கு போட்டிருக்காங்க, சிலபஸ்ன்னு சொல்லிட்டு இல்லையா? அதை உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய அவசியன்றதுனால தான் கற்றுக் கொடுக்குறேன். இதெல்லாமே அந்த திடப்படுத்தல் வகுப்பில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 3 மொழி தான் இருந்துச்சு. இந்த 3 மொழியில் திருமறையை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த 3 மொழியை கற்றுக்கணும். இது எலைட் லாங்குவேஜ், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. லத்தீன் படிக்கணும்னா இட்டாலிக்கு போகணும். எபிரேயம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரேலுக்கு தான் போகணும். அப்படி ஒவ்வொரு மொழியும் அந்த நாட்டுக்கு தான் போய் படி. இது எல்லாராலும் முடியாது. அதனால தான் தொடக்க காலத்தை 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் திருச்சபையினுடைய மறுமலர்ச்சியின் காலத்தில் அந்தந்த மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துச்சு. ஜான் பெக்லீஃப், ஜான் ஹஸ் இவங்கெல்லாம் மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. வில்லியம் பார்க்லே இதெல்லாம் மொழி பெயர்க்கக்கூடாது என்று சொல்லி கொலை செய்யப்பட்டவர்கள் அதிகம் மொழி பெயர்த்தாங்கன்றதுக்காக. இன்றைக்கி நம்ம கையில் வச்சுக்கிற பைபிள் இன்றைக்கி சும்மா மறந்துட்டு இங்கே வச்சுட்டு போயிடுறீங்க 10 பேர். அன்றைக்கி பைபிள் கிடைக்காது. அநேகர் இரத்த சாட்சியாய் தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்முடைய கரங்களிலே இந்த திருமறை வந்திருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. திருமறையை மொழிபெயர்த்து கோதுமை மூட்டையில் வச்சு இங்கிலாந்து தேசத்துக்கு அனுப்பிச்சாங்க. கடைசி வேறு வழி இல்லாமல் கிங் ஜேம்ஸ் அரசராக இருந்தபோது அஃபிஷியலாக மொழிபெயர்ப்பதை ஏற்படுத்தினார். அதுதான் நம்ம இன்றைக்கி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லி நம்ம படித்து கொண்டே இருக்கோம் இல்லையா? இப்படி பல மாற்றங்களுக்கு உள்ளாகி நம்முடைய கையில் வந்து இதுக்கு அடிப்படை என்று சொன்னால் இந்த இறையியல் கல்வியை, இறைவனை பற்றிய இந்த கல்வியை மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேகர் தங்களை தியாகம் செய்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அதனால் ஒரு வளமையான திருச்சபை என்பது கடவுளை வணங்கக்கூடிய சபை மாத்திரமல்ல, அது கற்றுக்கொள்ளக்கூடிய சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எது ஒரு வலிமையான சபை? அதிக உறுப்பினர்களை கொண்ட சபை வலிமையான சபை அல்ல. இது அதிக வருமானத்தை தருகின்ற சபை வலிமையான சபை அல்ல. பெரிய கட்டிடத்தை வைத்திருக்கிற சபை வலிமையான சபை அல்ல. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே கடவுளை பற்றிய திருமுறையை நன்கு புரிந்து கொண்டவர்கள் இருக்கக்கூடிய சபை தான் கடவுளுடைய பார்வையிலே வலிமையான ஒரு சபை. The church which has matured Christians. அதை நோக்கி நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நாம் பார்க்க முடியும் இல்லையா? ஒரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆண்டவருடைய சீடர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. சீடத்திலிருந்து கற்றுக்கொண்டதுனால தான் இந்த திருச்சபைகள் சிறப்பானதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28 கடைசியில் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20 ஆண்டவர் இயேசு விண்ணுக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு மாபெரும் கட்டளையை கொடுக்கிறார் இல்லையா? நீங்கள் உலகம் எங்கே போய் எல்லா படைப்புக்கும் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். இது ஒரு பகுதி தான். அநேக நேரத்தில் நம்ம இந்த ஒரு பகுதியோடு திருப்தி அடைந்து விடுகின்றோம். ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டா போதும். அதுதான் இன்றைக்கி திருச்சபை இன்றைக்கி ஆபத்தில் வந்து நிற்கிது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்களும் கடைபிடிக்கும்படிக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை தான் திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டோடைய வார்த்தையை கடவுளுடைய துணை கொண்டு தூயாவினுடைய அருள் கொண்டு கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு செவி மடுக்கும் போது தான் அது நம்மை ஒரு முழுமையான மனிதராக, கடவுளுக்கு ஏற்புடைய மனிதராக நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள். கோவிலுக்கு வரோம், வெளியே நிற்கிறோம். கோவிலுக்கு வரோம், டீ கடைக்கு போகிறோம். கோவிலுக்கு வரோம், கடைக்கு போகிறோம். இல்லை, எப்படி ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நிலைநிறுத்தி கொண்டிருக்கணும்? எப்படி இந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம்? எப்படி இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம்? அதெல்லாம் கேட்ட
அதையெல்லாம் மதித்த, அதை ஆழமாய் உணர்ந்து கொண்ட திருமறை பகுதிகள் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனத்தில், A learning church hunger for God's word. வளர்கிற சபை கடவுளுடைய வார்த்தைக்காய் ஆவலாய் காத்திருக்கிறது. அந்த ஆவலாய் காத்திருக்கிற அனுபவத்தை தான் நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? எஸ்ரா என்ன பண்றாரு பாருங்க. யார் ஒரு எஸ்ரா? திரு சட்ட நூல் அறிஞர், ஒரு ஸ்கிரைப். அந்த நாட்களில் ஃபுல்லாக கடவுளுடைய வார்த்தையை முழுமையாய் மனனம் செய்து அதை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதை சார்ந்தவர் தான் நெகேமியா. என்ன பண்ணுறாரு பாருங்க, அர்த்தசாஸ்திரா என்கிற அந்த அரசரிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு வருகிறார். எதற்காக அனுமதி கேட்கிறாரு? எருசலேமினுடைய உடைந்த வாள்களை, உடைந்த சுவர்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி அனுமதி பெற்று வருகிறார். அந்த உடைந்த சுவர்களை கட்டிய பிறகு அவர் யோசிக்கிறார் இல்லையா, கடவுளுடைய மக்களுக்கு வெறும் அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மாத்திரமல்ல, ஸ்பிரிச்சுவலாகவும் அவர்களை கட்டி எழுப்புவது அவசியம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டவராக தான் அந்த மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தையினாலே அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சிப்பதை நாம் பார்க்கலாம். ஏறக்குறைய 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து வந்து அந்த மக்கள் வராங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்திருந்தா, அந்த சிறைப்பினுடைய முதல் வருடம் பிறந்திருந்தால் 70 வயது ஆயிருக்கும். அப்போ இந்த 70 வருடம் வரை எருசலேமை பற்றி தெரியாது, வழிபாடுகள் கிடையாது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் மக்களுடைய பாரம்பரியத்தின்படி எருசலேமை தவிர வேறு எந்த இடத்திலும் பலி செலுத்த முடியாது. அப்போ 70 ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேமுக்கு வரும் பொழுது தான் இந்த மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை குறித்தும் எருசலேமை குறித்தும், ஏன் ஆண்டவர் எருசலேமை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்தும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல எஸ்ராவும் நெகேமியாவும் அந்த மக்களை கூடி வர செய்கின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். எல்லோரையும் கூடி வர செய்கிறார்கள். கூடி வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த மோசையின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினர் இல்லையா? யார் வேண்டினாங்களா? மக்கள் அனைவரும். மக்கள் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஐயா, மோசே கிட்ட ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு படித்து காட்டுங்கள். நம்ம என்ன பண்றோம்? ஐயர் எப்போ முடிப்பாருங்க? 7 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு ஏன் வரீங்கன்னு ஒருத்தர் கேட்டேன். அது 1 ஹவரில் முடிஞ்சிடுது, ஏன் அதனால் வரேன்றாங்க. யூ ஹேவ் டு டூ ஜஸ்டிஃபிகேஷன் டு ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ். உங்களுக்கு எப்படி தெரியுதோ இல்லையா, எங்களுக்கு அது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சில தலைப்பின் கீழாக நமக்கு சொல்லப்படுகிறது, அதை நம்ம விளங்கிக்கணும். பாருங்கள், இவ்வளோ நாள் இருக்கிறோம், ஏன் 3.5 வருஷம் தெரியல, கன்ஃபர்மேஷனுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல, கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எப்போ நம்ம கற்றுக்கிறது? இதை கற்றுக்கொண்டால் தான் அடுத்த தலைமுறையை நம்ம என்ன பண்ண முடியும்? வளர்க்க முடியும், விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க முடியும், கடவுள் விருகின்ற மக்களாக நாம் வாழ முடியும். பாருங்கள், மக்கள் கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, மோசையின் திருநூலை கொண்டு வருமாறு எஸ்ராவை வேண்டிக் கொள்கிறார்கள். பாருங்கள், நம்ம மூட சொல்கிறோம், அவங்க திறந்து படிங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இல்லையா? 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எல்லா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன்பாக இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தார்கள். இப்போ காலையிலிருந்து மதியம் வர. அந்த மாதிரி நடந்த 10 பேர் இருப்போமான்னு தெரியாது. அந்த மக்கள் பாருங்கள், காலையிலிருந்து மதியம் வரை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருந்தாங்க. அதனால தான் கடவுள் அந்த மக்களை சொல்கிறாரு, இஸ்ரவேல் என் மகன் அப்படின்றார், இஸ்ரவேல் என்னுடைய குமாரத்தி என்று சொல்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை மீது அவ்வளவு ஆவல் கொண்ட மக்களாக அந்த மக்கள் இருந்தாங்க இல்லையா? அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்ரா எல்லா மக்களை விட உயரமான இடத்தில், ஃபுல்ஃபீட் அங்கே தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடிய இந்த திருமறை வார்த்தைகள் எல்லாம் அந்த 5 ஆகமம் என்று சொல்கிறோம் பாருங்கள். மோசையின் சட்ட நூல்கள், ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகும், உபாகம், இதெல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய வடிவத்தில் தொகுத்தவர் எஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஃபுல்பீட் என்பது அவர் தான் அதுக்கு டிசைன் பண்ணுறார். பாருங்கள், உயரமான இடத்தில் நின்று திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அந்த திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் என்ன பண்ணாங்களாம்? இட்ஸ் a reverence ஃபார் காட்ஸ் வேர்ட். அந்த நூலை படிக்கும்போது எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எல்லோரும் ஆண்டவரை வாழ்த்தினார்கள், கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று சொல்லி மக்கள் பதில் உரைத்தார்கள்.
எப்படி என்ன பண்ணாங்களாம்? பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நம்ம எப்படி தொழுவோம்? யோசனைக்கலாம். நான் வந்து இங்கே நின்னாலே உக்காந்துக்கிறீங்க, உக்காருங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பணிந்து குனிந்து அப்படின்னா எப்படி தெரியுமா? எப்போ செய்வோம்? பணிந்து குனிந்து நாடகம் நடிக்கிறப்போ செய்வோம். கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாடகம் போடுவாங்க பாருங்கள், 3 ராஜாக்கள் வருவாங்க. எவ்வளோ பணிவாக நடந்து அப்படியே சாஷ்டாங்கமாக என்ன பண்ணுவாங்க? அப்போ நமக்கு தெரியும், ஆனால் நடிக்கிறதுக்கு மாத்திரம் அதை பயன்படுத்தும். நடிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த நடிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த திருமறையை திறந்த போது அரிது அப்போல்லாம் பைபிளை பார்க்கறது, அதை எடுத்து வைக்கிறார். அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்களா? முகங்குப்புற விழுந்து அதை வணங்குகிறார்கள். ஏன்னா இது யாருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை? கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. எனவே கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ரெவரன்ஸையும் இதற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பணிந்து விழுந்து முகங்குப்புற விழுந்து. முகங்குப்புறன்னு என்ன அர்த்தம்? முகம் நிலத்தில் பட வேண்டும். என்ன அர்த்தம்னா, கடவுளை பார்ப்பதற்கு நான் தகுதியற்றவன், நான் மண். சொல்கிறேன்ல, நான் தலைவர் சொல்கிறோம். ஏன்னா தலை மேலே இருக்குது, உயரமாக இருக்கனால தலைவர் இல்லை. நான் ஒன்றும் இல்லைன்றதுக்கு அடையாளமாகத்தான் நம்முடைய முகம் மண்ணில் படக்கூடிய அளவுக்கு நான் மண்ணாய் இருக்கிறேன், என்னில் உயர் ஒன்றும் இல்லை. அதுதான் ஒரே செயல் வழியாக முகங்குப்புற விழுந்த கடவுளுக்கு முன்னாக நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அதை கடவுளுக்கு முன்னாடி வெளிப்படுத்தக்கூடிய அனுபவம் தான் அது. அதுதான் இந்த இடத்துல செய்கிறாங்க. முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் இல்லையா? அது மாத்திரமல்ல, மக்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க பாருங்கள். படிப்பது கொஞ்சம் நேரம், படித்ததை விளக்கி சொல்ல வேண்டும். இங்கே படிக்கிறோம், 4 பைபிள் ரீடிங் படிக்கிறோம், படிச்சுட்டு முடிச்சுட்டு போகிறது ஈஸி. அதை விளக்கி சொல்ல வேண்டியது அவசியம். அப்போ என்ன படிக்கிறாங்க? அதுதான் முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறோம். 1 வருஷத்துக்கு முன்னாடியே டயசஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் படிச்சுட்டு வரணும். இதை குறித்து இதை எப்படி நான் புரிந்து கொள்வது என்கிற ஆவலோடு வரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கணும், ஆவலோடு வரணும். படித்தோமே என்ன அர்த்தம், என்ன பொருள், அந்த உணர்வோடு தேட வேண்டும். அதுதான் அங்கே நடக்குது. லேவியர்கள் எல்லோருக்கும் விளக்கி சொல்கிறார்கள், மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளுடைய திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள். மக்களும் வாசிக்கப்பட்டதனுடைய பொருளை புரிந்து கொண்டார்கள். அதை கேட்ட உடனே மக்கள் என்ன பண்ணாங்களாம்? புலம்பி அழுகிறார்கள். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, நான் அப்படி நடக்கலையே. கடவுள் பொய் சொல்லாதுன்னு சொல்லி இருக்கிறார், நான் பொய் சொல்றேனே. பிறனுடைய இதை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்கிறாரே, நான் இச்சித்துக் கொண்டிருக்கிறேனே. தாயும் தந்தையும் கனம் பண்ணுன்னு சொல்றாரு, நான் கனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொள்ளுகின்ற காட்சி நாம பார்க்கலாம். எஸ்ரா சொல்றாரு, அழாதீங்க, இது ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்தக்கூடிய நாள், இது கடவுளின் பரிசுத்த நாள், அழ வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு திராட்சை ரசத்தை குடியுங்கள். அது மாத்திரம் இல்லாதவர்களோடு அதை பகிர்ந்தும் கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டதை சந்தோஷமாய் கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை முன்பு எப்போதும் இல்லாத தலைமுறையாக நம்முடைய தலைமுறையில் அதிகமாய் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆன்லைன் மீடியா, ஆஃப்லைன் மீடியா, பிரிண்ட் மீடியா, இல்லை பலவிதமான நிலையில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. இதை கேட்குறோம், வளருகிறோமா? அது வளரும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்களை போல ஒரு ஆவலோடு, ஒரு பசியோடு, சாப்பாடை எப்படி பசியோ எதிர்பார்க்கிறோம். 1 மணிக்கு மேலே என்னால் முடியாதுங்க, கை உதிரும், கால் உதிரோன்றோம் பாருங்க. ஆண்டுடைய ஆலயத்துக்கு வராமல், அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம என் கை உதிருது, என் கால் உதிருதுன்னு என்னைக்கு சொல்கிறோமோ, அதுதான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஆவல். அந்த ஆவலோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கக்கூடியதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட கொரிந்தியர் இல்லையா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் இல்லையா. கொரிந்து சபை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலால் 2 கடிதங்கள் எழுதப்பட்ட கொரிந்து சபை.
பவுல் அதிகமாக நேசித்த சபைகளில் ஒன்று இந்த கொரிந்து சபை. இது ஒரு துறைமுக பட்டணமாய் இருந்தது, ஒரு ஹார்பர் சிட்டி டவுன். எனவே எல்லாரும் கூடக்கூடிய இடமாக இருந்தது. எனவே கேளிகை கொண்டாட்டங்களுக்கு இந்த இடத்துல அதிக இடம் இருந்தது. மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திருச்சபையும் அநேக மக்களினாலே வளர ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போ இதில் பவுல் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், a learning church grows into a spiritual maturity, ஆன்மீக முதிர்ச்சியை பெறக்கூடியதாக திருச்சபை இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல அவர் சொல்றார் இல்லையா. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அந்நிய மொழியை பேசக்கூடிய வரம், கடவுள் அநேக வரங்களை மக்களுக்கு கொடுத்தார். இந்த வரங்கள் பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து தன்னுடைய சுயநலத்திற்காக மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய பெருமைக்காக அதை சொல்லுகிறார்கள். எனக்கு இந்த வரம் இருக்கிறது, என்னால் பேச முடியும், கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இது எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், பிறருக்கு சேவை செய்யும்படியாக கடவுள் கொடுக்கிறார். ஆனால் இது தனி மனிதனுடைய பெருமைக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய காட்சி தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா. அதை 20ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, குழந்தைகளை போல இருக்க வேண்டாம். எதில் குழந்தைகளை போல இருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு, படிங்க 20ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். புத்தியில் என்ன பண்ணாதீங்க, குழந்தைகளா இராதீங்க. அறிவில் வளருங்க, அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்க. அப்படியே இருக்காதீங்க. அதான் சொல்றார், புத்தியில குழந்தையா இருக்காதீர்கள். எதுல குழந்தையா இருக்கணுமா? துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேர்ந்தவர்களாயும் இருங்கள். துர்க்குணத்திலே என்னவா இருங்க? துர்க்குணம் என்னது? எழுதி பாருங்க வீட்டில் போய், இது நாங்கிட்டே இருக்குது. அதில் குழந்தையா இருன்றார். ஒரு குழந்தை என்ன பண்ணாது? யாரையும் கொலை செய்யாது. ஒரு குழந்தை ஒரு வதந்தியை கிளப்பாது. ஒரு குழந்தை கீழ்ப்படியை மறுக்காது இல்லையா. அதனால தான் சொல்கிறார், துர்குணத்தில் குழந்தையார். குழந்தை நல்லது தான், துர்குணத்தில் குழந்தையாருங்க. கடவுளை பற்றிய புரிதலில் அறிவில் வளர்கிறவராக இருங்கள். அதில் குழந்தையாக இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா. அதனால தான் தீங்கு செய்வதில் குழந்தைகளைப் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பேசுவதில் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார் இல்லையா. அடுத்து 22ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு, பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கல்ல, நம்பிக்கை கொண்டிராதற்கு அடையாளமாக இருக்கிறது. 22ஆம் வசனம் படிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமாக இருக்குதான்? அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை விசுவாசியாத ஒருவர் ஒரு இடத்துல அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா, இவங்க கடவுளை அறிந்தவர்கள் என்பதற்கு அவருக்கு அது அடையாளமாக இருக்குது. அவர் அதை அறிந்து கொள்கிறார், இவர் கடவுளால் அபிஷேகம் பெற்றவர் அல்லது கடவுளுடைய வரத்தை பெற்றவர் என்று சொல்லி. யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு, கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாத ஒருவருக்கு. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவருக்கு அது எப்படி இருக்குதான்? எது அடையாளம் சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. விசுவாசிகளுக்கு அடையாளம் இதுதான். தீர்க்க தரிசனம் தான் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்னது? என்னது தீர்க்க தரிசனம்னா? முன் குறித்து என்ன அறிவிக்கிறது? நாளைக்கு எங்கே கல்யாணம் நடக்கும், நாளைக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, நாளைக்கு ட்ரெயினில் போவியா இல்லை ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவியா. இதுதான் நம்ம ஊரில் தீர்க்க தரிசனம். ஆனால் பைபிள் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? 1ஆம் தேதி சொன்னேன், நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நீரொற்றை போலவும் வரக்கிடவது. கடவுளை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்யாதிருங்கள், அநியாயமாய் நடக்காதிருங்கள். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நம்முடைய அற வாழ்க்கை, நம்முடைய எத்திக்கல் லைஃப் என்று சொல்கிறோமே, அதை சரி செய்வது தான் இவங்களுடைய வார்த்தை. அதனால தான் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே எத்திக்கல் ப்ராப்பர்ட்ஸ் என்று சொல்வார்கள்.
கடிந்துரைப்பது. யாராக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும். நான் தன் போய் சொல்கிறார் பாருங்க, யாருப்பா அது? நீ தான் அந்த மனுஷன். நம்ம சொல்லுவோமா, ஐயா உங்களை மாதிரி நல்லவர் யாரும் இல்லையா? அதிகாரத்திற்கு பயப்படுகின்ற மனுஷனுடைய அதிகாரத்துக்கு, கடவுளுடைய அதிகாரத்துக்கு நம்ம பயப்படுறதில்லை. ஆனால் கடவுளுடைய அதிகாரத்துக்கு மாத்திரம் பயப்படுகிறவன் தான் தீர்க்கதரிசி. கடவுளுடைய வார்த்தைக்கு மாத்திரம் பயந்து ஆண்டவர் சொன்னதை சொல்லணும்னு நினைக்கிறான் பாருங்க, தனக்கு என்ன வருகிறது என்பதை குறித்து கவலைப்படாமல், அவன் தான் தீர்க்கதரிசி. அதுதான் செஞ்சாங்க. எலிசா செஞ்சார், எலியா செய்கிறார். ஆகாபரசன் கொல்ல தேடுறான். அரசனாக இருந்தாலும் அதுதாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அரசனுக்கு சாதகமாக, நீயும் சொல்லு, கடவுள் சொல்கிறதான் சொல்லுவேன். அதுதான் தீர்க்கதரிசி. எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தால் எரேமியா வாழ்ந்திருப்பார், சுகமாக இருந்திருப்பார். ஆனால் என்ன நடந்துச்சு இல்லையா? ஆமோஸ் கிட்ட அமத்சியா தான் சொல்கிறார், யார் நீ எங்கள் ஊரில் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிற? உன் தேசத்துக்கு ஓடி போ. ஆமோஸ் சொல்கிறார், நான் மேய்ப்பனுங்க, ஆடு மாடுகளை மேய்க்கிறவன், காட்டத்தை தோட்டத்தை பராமரிக்கிறவன். நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி கூட்டத்தை சார்ந்தவனும் அல்ல, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல. ஆடு மாடுகளுக்கு பின்னே போய் கொண்டது என்னை கடவுள் அழைத்து, இஸ்ரவேல் நாட்டிலே பிறந்தது யூத நாடு, இஸ்ரவேல் நாட்டில் போய் ஆண்டோடைய வார்த்தை அறிவின்னு சொன்னார். அதுக்காக வந்து நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ போ. இல்லை சொன்னார், நான் அறிவிப்பேன். அதுதான் தீர்க்கதரிசி. நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் கடவுள் விரும்புகிறார். அதனால தான் விசுவாசிகளுக்கு எது அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது இல்லையா? புதுசாக வர கிறிஸ்தவங்களுக்கு அற்புதம் அவசியம், அவங்களுக்கு அது மாற்றம், அவங்களுக்கு வரங்கள். கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசித்தனுக்கு அது அவசியம் இல்லை. சாவே வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக உறுதியோடு நிற்க வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசனுடைய அடையாளம், அதுதான் விசுவாசியினுடைய அடையாளம். மண்ணிலே நான் இறந்தாலும் விண்ணிலே எழுவேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தான் விசுவாசிகள். அதான் எபிரேயர் 11 நீங்கள் பார்க்கலாம், விசுவாசிகளுடைய பட்டியல். கொஞ்சம் பேர் அற்புதத்தை தேடினார்கள், நிறைவு என்ன நடந்துச்சு? மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படிக்கு இவ்வுலக தீமையிலிருந்து விடுதலை பெற சம்மதியாமல் தங்களையே ஒப்பு கொடுக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்துவின் அனுபவம், கிறிஸ்துவினுடைய சீடர்களின் அனுபவம், திருச்சபையினுடைய அனுபவம். அதுவும் நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அதை குறித்து தான் பவுல் சொல்றார். அப்போ தனிப்பட்ட முறையில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள், திறமைகள், தாளந்துகள் நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல, பிறருடைய நலத்திற்காக அதை பயன்படுத்த வேண்டும். நானிய பாஷை பேசுறதுனால நான் சிறந்தவன் சொல்லிக்கலாம், அவ்வளோதான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசன வரம் இருந்தால் பலருடைய வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்த முடியும். அதனால தான் பவுல் சொல்றார், அதனால தான் அந்நிய பாஷை வரத்தை விட தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதனால தான் அவர் சொல்ற பாருங்க, நீங்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கும் போது 24ஆம் வசனத்துல, நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்களில் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்து காட்டும், அவரை தீர்ப்புக்கு உட்படுத்தும், அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவே வெளியாகும். அப்போது அவர் முகங்குப்புற விழுந்து கடவுளை பணிந்து உண்மையிலே கடவுள் உங்களுடைய உள்ளார் என அறிக்கை செய்வார். தீர்க்கதரிசனம் தான் ஒரு மனிதனை தூய்மையான மனிதனாக மாற்றும், கடவுளுக்கு முன்பாக அவரை பரிசுத்தமாக்கி நிறுத்தக்கூடியதாய் மாற்றும். அதனால தான் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் இல்லையா? மூன்றாவது நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். லேர்னிங் சர்ச், கற்றுக்கொள்ளக்கூடிய சபை பேர்ஸ் ஃப்ரூட், கற்றுக்கொள்ளக்கூடிய சபை கனி கொடுக்கக்கூடிய சபையாக மாறும். கற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவன் கனி கொடுக்கக்கூடிய மரமாக மாறுவான். அதான் 1ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். யாரு? நான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கே தெரியுது, அது சொல்கிற வரை நீங்கள் என்ன பண்ணோம்? அதை நோக்கி வளர வேண்டும்.
அவர் என்ன பண்ணுறாரு? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்ன பண்ணுறாரு? அதை தியானிக்கிறார். அப்படி தியானிக்கும் போது எப்படி மாறுவீங்களா? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. ஆற்று ஓரம் இருக்கக்கூடிய மரம் இல்லை தோட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணீர் இறைப்பாங்க. அந்த கிணற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய மரம் அதிகமாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சி பார்த்தாலே தெரியும். கிராமங்களில் வீடுங்களில் பாத்திரம் கழுவுற இடத்துல தண்ணி இருக்கும், அந்த பாத்ரூம் பக்கத்தில். அங்கே நடக்கப்பட்ட மரம் மற்ற மரங்களை காட்டிலும் அதிக வளர்ச்சியோடு இருக்கும். ஏன்னா அதுக்கு எப்போதும் தண்ணீர் சென்று கொண்டே இருக்கும். அப்போ எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையிலே தன்னுடைய வேர்களை வைத்திருக்க மனிதன், தன் வாழ்வதற்கு கடவுளுடைய வார்த்தையில் இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன், அவனை தான் நீதிமான் சொல்கிறோம் இல்லையா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கக்கூடிய மரத்தை போல இருப்பான். இல்லை, அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு உவமைகள் வழியாக மக்களோடு பேசுகிறார். ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் போதனை செய்த அந்த பரிசேயர், சதுசேயர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்வார்கள். ஷமாய் அண்ட் ஹில்லேல் என்று சொல்லி, அதற்கு பிறகு கமாலியல். இவங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் உவமைகள் அடிப்படையில் இருக்கும். மக்களுக்கு நன்கு தெரிந்த உவமைகளை பயன்படுத்துவார்கள். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நீதி கதைகள் இருக்கும் இல்லையா? அது இட்ஸ் அ டைப் ஆஃப் லிட்ரேச்சர். பழமொழிகள் இதெல்லாம் ஒரு வகையான லிட்ரேச்சர். அந்த மாதிரி லிட்ரேச்சர் தான் இந்த உவமைகள். இந்த உவமைகளை நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பழமொழிகள், உவமைகளை தான் இயேசுவின் காலத்தில் அவர் அதை தன்னுடைய போதனையில எடுத்து பயன்படுத்துகிறார். உவமைகள் வழியாக அந்த மக்களுக்கு பேசுகிறார். தெரிந்த ஒரு உண்மையை கொண்டு தெரியாத ஒரு உண்மையை விளக்கக்கூடியதுதான் என்னது? உவமைகள் இல்லையா? அந்த ஊமையை கற்றுக்கொள்ளணும். நம்ம சின்ன வயசில் ஒரு ஊமை சொல்லுவாங்க நமக்கு. ஒரு காட்டில் ஒரு சிங்கமோ எத்தனை மாடு இருந்துச்சா? 4 மாடு இருந்துச்சு இல்லையா? 4 மாடு எப்படி இருந்துச்சா? ஒற்றுமையாக இருந்துச்சு. சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சான்? 4 மாட்டையும் அடிக்க வந்துச்சான் ஒரு மாட்டை. அப்போ மீதி 3 மாடம் சேர்ந்து வந்துச்சான். அப்போ 4 மாட்டை என்ன பண்ண முடியலையா? சிங்கம் மேற்கொள்ள முடியல. அப்போ உடலை பயன்படுத்தினா என்ன பண்ண முடியாது? வெற்றி காண முடியாது. அதனால் என்ன பயன்படுத்தலாம்? குறுக்கு புத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதான்? யோசிக்குது. ஏன் நம்மளால் வெற்றி பெற முடியல? நாளும் ஒன்றா இருக்கனால தான் நம்மளால் வெற்றி பெற முடியல. நாளை என்ன பண்ணலாம்? பிரிச்சிடலாம். நாளைக்கு பிரிச்சுட்டா ஜெயிக்கலாம். போய் சொல்லிச்சான், ஒரு மாட்டுக்கிட்ட பேசிச்சான். ஐயோ, நான் உன்னை அடிக்கலாம் வரலை. நேற்று அந்த 3 பேரும் தனியாக பேசிட்டு இருந்தாங்க உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? நல்ல வேலை அப்போ ஃபோன்லாம் இல்லை, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வந்துருப்பேன் நான். அதனால் கவனமாயிரு, அவங்களுக்கு போய் சேராத. நம்மளோட இத்தனை வருஷமாக பழகினாங்களே, அவங்கள நம்மளை பற்றி சொல்லியிருப்பாங்களான்னு யோசிக்க மாட்டோம். ஆமாம் இருக்கும். நேற்று ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க. நாளாச்சு. சிங்கம் வந்துச்சு, என்ன பண்ணுச்சு? சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி நம்ம கதையும் அப்படி தான். எவ்வளோ டினாமினேஷன், எவ்வளோ சர்ச்சஸ் ஈஸியாக நம்மளை காலி பண்ணுறாங்க. ஒற்றுமை இல்லை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக. அவர் தானே அடிக்கிறாங்க, நமக்கு என்ன? நமக்கு தானே அடி நம்ம யோசிக்கிறோம். எதுக்காக இந்த அறநெறி கதையை சொல்ல? இது ஒரு கல்ச்சர், ஒரு டைப் ஆஃப் லிட்ரேச்சர். ஏன்னா ஒற்றுமையே தான் நமக்கு வலிமை. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஓமை. அதே போல தான் ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் பல ஓமைகள் பயன்படுத்தப்படும். அதை இந்த இடத்துல சொல்கிறார். குறிப்பாக மத்தேயுவில் சொல்லப்படுகின்ற 3வது கிறிஸ்துவினுடைய அருட்பொழிவு என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நிறைய அவருடைய போதனை 5 பிரிவாக பிரிச்சுவாங்க. அதில் 3வது பிரிவு ஊமை பொழிவு. இந்த அதிகாரத்துக்கு பேர் ஊமை பொழிவு. எத்தனை ஊமை சொல்கிறார்? இதில் எத்தனை ஊமை சொல்கிறாரு? 7 ஊமை சொல்வார். இதில் 7 ஊமையும் எதை பற்றி சொல்வாராம்? பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதனுடைய தன்மையை குறித்து. இல்லையா? அவருடைய முதல் பிரசங்கம் அதானே, மனம் திரும்புங்கள் சமீபத்திருக்கிறது. அப்போ அது என்னன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக மக்கள் நன்கு அறிந்த
நிகழ்வுகள் வழியாக அறியாத ஒரு நிகழ்வை, புரிந்து கொள்ளாததை கற்றுக் கொடுக்க ஒரு முயற்சி செய்கிறார். 7 உவமைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து, இல்லையா? அதில் நமக்கு இந்த முதல் உவமையை நம்ம பார்க்கலாம். எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? விதைக்கிறவனுடைய உவமை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? எத்தனை வகையான நிலத்தில் விதைக்கிறாரு? 4 வகையான நிலத்தில் விதைக்கிறது, இல்லையா? அன்னைக்கு இருந்த அந்த இறையில் அறிவை சாதாரண மக்கள் கற்றுக் கொடுக்க முடியல. அதனால் அவங்க எல்லாமே மேசியாவை எதிர்பார்த்தாங்க. என்ன நம்பிக்கைனா, மேசியா வரும்போது கடவுளை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு அன்னைக்கு அந்த யூத மக்களிடத்தில் இருந்தது. அதனால தான் அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க? மேசியா வரணும், மேசியா வரணும், அவர் வந்தால் கற்றுக் கொடுப்பார்னு அவளோடு காத்திருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன, உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன, இல்லையா? 17ஆம் வசனம் படிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும், பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறதை காணவும், நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பி, நீங்கள் கேட்கிறதை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று போனார்கள். ஏன் மேசியாவை காணணும்னு நினைச்சாங்க, மேசியானுடைய வார்த்தைகளை கேட்கணும்னு நினைச்சாங்க, கடவுள் யார் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி தலைமுறையாக அவளோடு காத்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த தலைமுறை மக்களை பார்த்து சொல்றார். இன்னைக்கு நமக்கு கூட அந்த பைபிள் கிடைச்சிருக்குன்னா, நம்ம ஒரு 15ஆவது நூற்றாண்டில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த பைபிள் இருக்காது. ஏன் ஒரு 17ஆம் நூற்றாண்டுனா இருக்காது. பைபிள் யார் டிரான்ஸ்லேஷன் பண்ணது தமிழில்? சீகன் பால்க். எந்த நாட்டுக்காரு? பைபிள் வச்சுக்கிறீங்க, இதுக்கு யார் காரணமானவர்னு மறந்துடுறோம் பாரு. ஜெர்மன் நாட்டுக்காரு. டென்மார்க் அரசர் அனுப்புகிறார், 4ஆம் ஃப்ரெட்ரிக் அனுப்புகிறார். யாராவது இந்தியாவுக்கு போகிறீங்களாப்பா? ஒருத்தனும் வரல டென்மார்க்லேருந்து. இதை கேள்விப்பட்டு சீகன் பால்க்கு அவருடைய நண்பர் ப்ளூச்சோ அப்படின்னு ஒரு நண்பர், தரங்கம்பாரில் இன்றைக்கி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும் ப்ளூச்சோ பேரில். அங்கே போய் கேட்டால் புளிச்சை ஸ்கூலுன்னுவாங்க. ப்ளூச்சோ என்கிற மிஷினரி பேர், சீகன் பால்க்குடைய உடன் பயணித்து வந்தவர். அப்போ இதை கேட்டு ஜெர்மன் நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு நான் போகிறேங்க அப்படின்னு சொன்னார். டேனிஷ் உடைய செட்டில்மெண்ட் அது உங்களுக்கு தெரியும். டென்மார்க் செட்டில்மெண்ட்டு தான். டேனிஷ் ஃபோர்ட் ஒன்று இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அந்த ட்ரங்கபார் என்கிற தரங்கம்பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கும். காலையில் அந்த ஷிப்லேருந்து இறங்கினாங்க. அன்றைக்கெல்லாம் கடல் பயணம் ரொம்ப ஆபத்தான பயணம். 100 பேர் போகிறாங்கன்னா ஒரு 20 பேராக செத்துருவாங்க. அதனால தான் அந்த பயணிகள் கப்பலில் சாப்ளின் இருப்பார், திருவந்த கொடுக்கறதுக்கும் ஞாயிறு வழிபாடு நடத்துவதற்கும் அடக்க வழிபாடு நடத்துவதற்கும். அந்த ஷீஷோரில் வந்து இறங்குறார். ஜூலை 31ஆம் தேதி வந்து இறங்குறார். இப்போ தான் 31 நினைக்கிறேன் வந்து இறங்குறார். 506ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 320 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1706. அப்போ அங்கே வந்து இறங்கி நிற்கிறார். நிற்கும் போது இன்றைக்கி எப்படி நமக்கு ஏர்போர்ட்டில் இறங்கினா அது பாஸ்போர்ட், விசா, அந்த எமிக்ரேஷன்லாம் முடிக்கணும். அவருக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது எப்போ? சாயங்காலம். காலையில் வந்தவர் அந்த இடத்துல நிற்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷீஷோரில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தான் சீகன் பால்க்கு காலையிலேருந்து சாயங்காலம் வந்து நின்னார். அவர் வந்து தான் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி, அச்சு இயந்திரம் இல்லை, ஜெர்மன் நாட்டுக்கு போய் தனக்கு தெரிந்த நண்படத்தெல்லாம் காசு வாங்கி அங்கேருந்து அச்சு இயந்திரத்தை கப்பலில் கொண்டு வந்து அதை அமைச்சு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா தரங்கம்பாடியில் பார்க்கலாம், இல்லையா? அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவங்க தங்களை சாக கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த திருமறை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அவரை நம்ம மறக்கக்கூடாது, இல்லையா? இப்போ நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறை தான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், எத்தனையோ பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு அது கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார், இல்லையா? ஒரு அந்த ஊமையை சொல்கிறார். விதைப்ப ஒரு ஊமை நம்ம எல்லாருக்குமே நன்கு அறிமுகமானது. விதையில் மாற்றம் இல்லைங்க, ஒரே விதை, ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தையில் மாற்றம் கிடையாது. ஆள் பார்த்து கடவுள் வார்த்தைகளை கொடுப்பதில்லை, வாழ்வை கொடுப்பதில்லை. நிலங்கள் வெவ்வேறான நிலங்களாக இருக்கிறது, இல்லையா? முதல்ல என்ன பண்ணுறாங்க? பாதையோரம் விதைக்கப்பட்ட ஒரு நிலமாக அது மாறுகிற அர்த்தத்தை ஆண்டவரே சொல்கிறார். சீடர்களுக்கு தெரியல,
ஆண்டவரே எப்படி இந்த விதைகள் என்று சொல்லும்போது 18ஆம் வசனத்தில் சொல்றார், வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். எல்லோரும் கேட்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை, ஞாயிறுதோறும் கேட்கிறோம். இந்த வார்த்தை நமக்குள்ளாக சென்று இது வேர்விடும்படியாக இந்த வார்த்தையை நான் அனுமதிக்கணும். இதை அனுமதிக்கலைன்னா அது வெளியே அப்படியே இருக்கும். அது என்ன பண்ணல, சாத்தான் வந்து எடுத்துகிட்டு போயிடுது, பறவை எடுத்துகிட்டு போயிடுது, மறந்து போயிடும். அதனால் விதையில் மாற்றம் இல்லை, விதைப்பவனையில் பிரச்சனை இல்லை, நிலத்தில் பிரச்சனை இருக்கு. அடுத்து இன்னொரு நிலத்தில் விதைக்கிறாங்க. என்ன நிலம் அது? பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானார். இறை வார்த்தையை கேட்ட உடனே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். 3 நாள் கன்வென்ஷனில் 3 நாளும் கத்தரை ஏற்றுக்கொண்டாயானா கை தூக்கிட்டு முன்னாடி போய் நிற்பாங்க. அப்புறம் என்ன நடக்குமா? அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். இல்லையா? இறை வார்த்தை என்ன பண்ணும்? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷமான வாழ்க்கையை கிடைக்கும்னு சொல்லி வரும், செல்வம் வரும்னு சொல்லி வரும். கொஞ்ச நாள் ஆச்சு, செல்வம் எதுவும் வரலை, வசதி வரலை, என்னத்துக்கிட்ட போனோம்? நம்முடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம். வேறற்றவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ வந்தவுடன் தடுமாற்றம் அடைவார்கள். இது 3வது குரூப் இல்லையா? ராக்கி லிசனர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இல்லை, இவங்க எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்கிற குரூப், எதையுமே தனக்குள்ள அனுமதிக்காதவர்கள். எல்லாம் எனக்கு தெரியும்னு உட்காந்துட்டு இருக்கிறது. ஒருபோதும் அப்படி உட்காந்துதான் கடவுளுடைய வார்த்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் திருச்சபை கற்றுக்கொள்வது. கடவுளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியலாக இருக்கிறது. அந்த புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும். 3வது பாருங்க, இட்ஸ் அ த்ரோனி லிஸ்னர் இல்லையா? முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். உலக கவலை. சண்டே சர்ச்சுக்கு போனோமே, அழகாக விளையாட போகலாம், நண்பர்களோட போகலாம், டிவி பார்க்க போகலாம், சினிமாவுக்கு போகலாம். ஏன் இந்த நேரத்தை திருச்சபையிலே செலவிட வேண்டும்? உலக கவலை. எல்லாரும் போகிறாங்களே, நான் மட்டும் இப்படி இல்லை. சில லீக் மேட்சஸ் எல்லாம் சண்டே தான் நடக்கும். கோயிலுக்கு போனாலும் அதுக்கு போக முடியாது, இதுக்கு போகலாம் அடுத்த வாட்டி சேர்க்க மாட்டாங்க. சில நேரங்களில் அப்படிப்பட்ட தியாகங்களை நாம் செய்தால்தான் ஆண்டவருடைய கரத்தில் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு அது முக்கியம்னு போயிருந்தா இந்த சண்டே வந்து இங்கே உங்கள் மத்தியில் நின்று இருக்க மாட்டேன் நான். அந்த அர்ப்பணிப்பை கடவுள் கணம் செய்கிறார். அவரை விரும்புனீங்கன்னா அவரோட கூட நிறுத்துறார் இல்லை. அதனால தான் உலக கவலை செல்வ மாயை. ஐயோ, கிறிஸ்துவனாய் மாறிவிட்டால் என்ன பண்ண முடியாது? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, காசு வாங்காமல் இருக்க முடியாது. அப்போ கிறிஸ்தவனுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை வாழ முடியாதனால அந்த மாயை, செல்வத்தை குறித்த அந்த கஷ்டம், அதனால் என்ன பண்ணுறாங்க? பின்வாங்கி போய் விடுகிறார்கள் இல்லையா? கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, இந்த பலன் இல்லாதனால போயிடுறாங்க. 4வது பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர். பண்படுத்தப்பட்ட நிலம், விதையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலம், அது என்னில் வேறு விடுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நிலமாக இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை பாருங்க, கேட்டு புரிந்து கொள்வார்கள். சிலர் என்ன பண்றாங்களாம்? 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பலன் அளிப்பர். எவ்வளவு பலன்றது இங்க முக்கியம் கிடையாது. 30 மடங்கு பலனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இல்லை, நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணுன்றது முக்கியம் இல்லை, எப்படி நம்ம அதை அச்சீவ் பண்ணோம். அதனால தான் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால், கொஞ்சம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதில் நான் உண்மையாக இருந்திருக்கிறேனா, அதில் நான் நீதியாக இருந்திருக்கிறேனா, அதில் கடவுள் விரும்புகிறவனமாக வாழ்ந்திருக்கிறேனா, அதை கடவுள் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை.
பட் காட் எக்ஸ்பெக்ட் us to be a faithful servant. ஆண்டவருக்கு உண்மையோடு பணி செய்யக்கூடிய ஒரு அடிமையாய், ஒரு ஊழியனாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் கடவுள் விரும்புகின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். விதையில் மாற்றமில்லை, பட் விதைக்கப்பட்ட நிலங்களில் இங்கே மாற்றம் இருப்பதை நாம் பார்க்கலாம். நல்ல நிலம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது, புரிந்து கொள்கிறது, கீழ்ப்படுகிறது, அதை பின்பற்றுகிறது, அது கனி கொடுக்கக்கூடிய மரமாய் மாறுகிறதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை நம்மிலே வேறு கொள்வதற்கு, இந்த வார்த்தை நம்மிலே உயிர் கொள்வதற்கு, இந்த வார்த்தை நம்மிலே கனி கொடுப்பதற்கு அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க முடியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வார்த்தையை ஆவலோடு கேட்பதற்கு, எஸ்ராவின் காலத்தில் கேட்ட இஸ்ரவேல் மக்களைப் போல ஆவலோடு இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். உலக வாழ்க்கையில் எத்தனோ காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம். இல்லை, நம்ம படித்த புக்கெல்லாம் அடிக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ புக்கு வரும் பாருங்கள். எல்கேஜிலேருந்து ஒரு முறையாவது எல்லாத்தையும் படிச்சிருப்போம். இந்த திருமறையை நம்ம அப்படி படிச்சிருப்போமா? இந்த கடவுளுடைய வார்த்தை நாம் புரிந்து கொள்ளிருப்போமா? ஒரு திருச்சபையாய் கடவுளால் அழைக்கப்பட்ட மக்களாக திருமறையை இணைந்து வாசிக்க கற்றுக்கொள்வோம். பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புவோம். திருமறை வகுப்புகளிலும் திருச்சபை நிகழ்வுகளிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களிலும் நம்முடைய இளைஞர்களும் நாமும் பங்கு பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அநேக இறையில் கல்வி இருக்கிறது. இன்றைக்கி பல்கலைக்கழகங்களே வந்திருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலே அண்டர் கிராஜுவேட் இருக்குது, பிஜி கிராஜுவேட் இருக்குது, எபிரேய மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கிரேக்க மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, எம்ஃபில் கோர்சஸ் இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்குது. அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஆழமாக ஆண்டோடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். லேர்னிங் நெவர் எண்ட்ஸ், டிசபிள்ஷிப் இஸ் லைஃப் லாங். கற்றுக்கொள்வது என்பது ஒருபோதும் முடிவு பெறாது. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடராய் உண்மையாய் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். கனி கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவலாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அதில் நிறைந்த ஆண்டவரே, இந்த மணமகளான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் வாழ்வை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக அநேகர் தங்களை இழந்து எங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய வசதிகளை இழந்து, தங்களுடைய வாய்ப்புகளை இழந்து, தன்னுடைய வாழ்வை இழந்து கொடுத்தனால்தான் ஆண்டுடைய வார்த்தைகள் என்னுடைய கரங்களில் இருக்கிறது என்பதை உண்மையாய் உணர்ந்து கொள்ள நிற்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்க ஆவல் உள்ளவர்களாக, ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதுக்குரிய கனத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக, கடவுளுடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆன்மீக ஆசீர்வாதங்களை சுயநலத்திற்காக, பெருமைக்காக அல்ல, பிறருடைய நன்மைகளுக்காய் பயன்படுத்தக்கூடிய மக்களாய் பயன்படுத்த நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். நல்ல நிலமாய் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் மாற்றி, எங்களிடத்தில் விதைக்கப்படுகின்ற விதைகளை ஏற்று கனித்தரக்கூடிய மரங்களாய் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உணர்வைத்தார். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமாம்.